ஆன்மீகம் முத்தமிழில் விண்வெளியில் நவக்கோள்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், வியாழன், வெள்ளி, சனி, ராகு என்ற வெப்பக்காற்று, கேது என்ற குளிர்காற்று உதவியில் பூமியில் வசிக்கும் ஆண், பெண் அர்த்தநாதீஸ்வரர் பால்வினருக்கு தட்பவெப்பநிலை பூமியில் அந்த நவக்கோள்கள் அடிப்படையில் 60 பாகையில் 60 நாழிகை 60 வினாடி என்ற முறையில் நாம் வாழும் பூமியில் பனி, மழை, காற்று, கோடை என்று 4 பருவங்கள் மாற்றமடைகிறது. இதில் 60 என்ற விழுக்காடு அடிப்படையில் நம் மூதாதையர்கள் முன்னோர்கள் கணிக்கப்பட்டு 60 ஆண்டுகள், அதாவது சூரியனை சுற்றி பூமி 60 பாகை அடிப்படையில் 60 இடம் அடிப்படையில் சுழற்சி முறைகள் ஒரே பாதையில் சுற்றலை, நீள்வட்ட பாதையில் சுற்றும்போது இடம் விட்டு இடமா 60 பாகை அடிப்படையில் பூமி சுற்றுது. அந்த 60 பாகையை தமிழ் அடிப்படையில் 60 ஆண்டுகளாக எடுத்து 60 ஆண்டுகளுக்கும் எந்த மாதம் பனி அதிகமாக இருக்கும், எந்த வருஷம் கோடை அதிகமாக இருக்கும், காற்று அதிகமாக இருக்கும், மழை அதிகமாக இருக்கும்னு கணக்கிட்டு 60 பாகை, அதாவது சூரியனோட சுற்றும்போது பூமி பிற கோள்களான சூரியன், சந்திரன், செவ்வாய், வியாழன், சனி போன்ற தட்பவெப்ப நிலையும் உள்வாங்கி கொண்டு பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு அந்த இடர்பாடுகளுக்கு இடையே சுழற்சி முறையில் வரும்பொழுது இடத்தை சிறிது சிறிதாக ஏற்ற இறக்கம் சமநிலை அடிப்படையில் 60 சுற்றுமுறையில் 60 பாகையாக மாறி மாறி சுழல்கிறது. இதைத்தான் தமிழில் 60 தமிழ் ஆண்டுகளாக பெயரிட்டு நமது ஆன்மீக மூதாதையர்கள் கணக்கிடப்பட்டுள்ளது. அந்த 60 ஆண்டுகள் தமிழ் பெயரில் தமிழ் வருடங்கள் 60: 1 பிரபவ, 2 விபவ, 3 சுக்ல, 4 பிரமோதூத, 5 பிரஜோர், 6 ஆங்கிரச, 7 ஸ்ரீமுக, 8 பவ, 9 யுவ, 10 தாது, 11 ஈஸ்வர, 12 வெகுதான்ய, 13 பிரமாதி, 14 விக்ரம, 15 விஷு, 16 சித்திரபானு, 17 சுபானு, 18 தாரண, 19 பார்த்திப, 20 விய, 21 சர்வசித்து, 22 சார்வதாரி, 23 விரோதி, 24 விக்ருதி, 25 கர, 26 நந்தன, 27 விஜய, 28 ஜெய, 29 மன்மத, 30 துன்முகி, 31 கேவிளம்பி, 32 விளம்பி, 33 விகாரி, 34 சார்வரி, 35 பிளவ, 36 சுபகிருது, 37 சோபகிருது, 38 குரோதி, 39 விசுவாவசுவ, 40 பாரபவ, 41 பிலவங்க, 42 கீலக, 43 சௌமிய, 44 சாதாரண, 45 விரோதி கிருது, 46 பரிதாபி, 47 பிரமதசி, 48 ஆனந்த, 49 ராட்சய, 50 நள, 51 பிங்கள, 52 காலயுக்தி, 53 சித்தார்த்தி, 54 ரௌத்ரி, 55 துன்மதி, 56 துந்துபி, 57 ருத்ரோதராகாரி, 58 ராட்சராட்சி,
59, குரோதன 60, அக்ஷய. இவ்விதமாக நம் ஆன்மீக முன்னோர் மூதாதையர்கள் சூரியனையும் சுற்றி பூமியும் தன்னைத்தானே சுற்றி பிற சந்திர சூரிய செவ்வாய் புதன் வியாழன் கிரகங்களின் கதிர்வீச்சுகளின் உள்வாங்கி படும் பொழுது பனி, கோடை, காற்று, மழை ஏற்ற மிதம குறைவு என்ற அடிப்படையில் ஏற்படும் என்பதை தான் சுட்டிக்காட்டி அதற்குரிய வழிபாடுகள், பூஜைகள், உணவு முறைகள், ஆடைகள், உறைவிடங்களை வகுத்து வைத்தனர். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லச் சொல்லத்தான் புரியும். இவ்வாறு விண்வெளியில் சுழலும் அடிப்படையில்தான் முடியாட்சியிலும் சரி, குடியாட்சியிலும் சரி ஒரு மையமாக வைத்து ஒரு பந்தயங்களை தொடரும் பொழுது 60, 70, 100 என்ற வீரர்கள் இருக்கும்போது ஒரே நேர்கோட்டு பாதையில் செல்ல இயலாது. அந்த அடிப்படையில் 1, 2, 3, 4 என்று 10 இல்லை 20 என்ற எண்ணிக்கை அடிப்படையில் சாரை அடிப்படையில் ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று என்ற எண்ணிக்கையில் வீரர்களை முழுமையான ஒரு மையத்தை வைத்து வட்ட வடிவில் சுற்றி வருவார்கள். பந்தய குதிரையானாலும் சரி, மாட்டு வண்டி பந்தயங்களானாலும் சரி, ஓட்டப்பந்தய வீரர்களாலும் சரி, ஒன்றை மையமாக வைத்து ஒரே நீள்வட்ட பாதையை சுற்றும் பொழுது ஒரே இடத்தில் அனைவரும் சுற்ற வாய்ப்பில்லாதனால விண்வெளியில் நடக்கும் 60 பாகை அடிப்படையில் பூமி சுற்றும் அடிப்படையில் சுழற்சி முறையில் பந்தயங்களை செலுத்துவார்கள். புராணத்தில் நடந்தது தான் முடியாட்சியில் நடந்தது தான் குடியாட்சியில். இவ்வாறு சுற்றி வரும் வீரர்களுக்கு ஒவ்வொரு எண்ணம் அல்லது ஒவ்வொரு வண்ணம், ஒவ்வொரு பெயர் என்ற அடிப்படையில் குதிரை வீரர்களுக்கும் ஓட்டப்பந்தய வீரர்களுக்கும் பெயர் சூட்டுவார்கள். இது நாம் ஆன்மீக முத்தமிழர்கள் சொன்ன 60 பாகை அடிப்படையில் சுற்றி வரும்போது ஒரே நேர்கோட்டில் ஒரே பாதையில் ஒரே வகையில் பூமி சூரியனை சுற்றுவதில்லை. 60 பாகை அடிப்படையில் இடமிருந்து வலம் என்ற அடிப்படையில் பாகையை சிறிது சிறிதாக ஏற்ற இறக்கம் அடிப்படையில் சுழற்றி வரும். அவ்வாறு சூரியன் அருகில் செல்லும்போது வெப்பம் சார்ந்த பிணிகளும், சூரியனை விட்டு மத்தியத்தில் வரும்போது நீர் சார்ந்த இதும், சூரியனை விட்டு சற்று தூரமாக செல்லும்போது வாயு சார்ந்த அடிப்படையிலும் பிணிகள் நிகழும். பூமியில் வாழும் ஆண், பெண், அர்த்தநாதீஸ்வரர், கால்நடைகள், தாவரங்கள், பிற உயிர்கள் அனைத்திற்கும் இதை அனுசரித்துத்தான் அதற்குரிய உணவு, உடை, உறைவிடம் ஆன்மீக முத்தமிழில் வைத்தியம், ஆளுமை முறை. இதனை இயற்கையோடு அனுபவம் பெற்ற நம் மூதாதையர்கள் கண்டு நமக்காக நாம் பட்ட இடர்பாடுகள் நம் சந்ததிகளும் பெறக்கூடும் என்பதற்காக கணிக்க வைக்கப்பட்டுள்ளது. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லச் சொல்லத்தான் புரியும். தாவரம் துளிர், தளிர், இலை, சருகு என்ற அடிப்படையில் பருவங்கள் மாறும் பொழுது இலையை உதிர்த்து துளிர் என்ற அடிப்படையில் அடுத்தது இலையாக வந்து அடுத்தது காஞ்சி அப்புறம் சருகாக மாறிடும். இது தாவரத்திற்கு. அடுத்தது நீர்வாழ் உயிரினங்கள் இனப்பெருக்க விருத்தி, முட்டை, ஈனுதல், குஞ்சு பொரித்தல் போன்ற அடிப்படையிலும் ஆழி பேரலை நிகழும் ஆண்டு வரும் பொழுது அந்த ஆழி பேரலை நிகழும் பகுதியில் அது தென் மாவட்டங்களாக இருக்கலாம், வட மாவட்டங்களாக இருக்கலாம், பூமியின் மத்திய நீரில் உள்ள உயிரினங்கள் எதுவுமே அந்த ஆழிப்பேரலை நிகழும் இடத்திற்கு இருந்து சற்று விலகி போய்விடும். இதனால தான் ஆழிப்பேரலை வரும் பொழுது எந்த ஒரு மீன், நீர்வாழ் உயிரினங்களும் கரை ஒதுங்கவில்லை. பேரலை ஆழ்கடலில் உள்ள நீரை பூரா அள்ளி கொண்டு வந்தாலும் ஒரு சிறு மீன் கூட கரைக்கு வரவில்லை. இது ஆன்மீக முத்தமிழில் கணிக்கப்பட்டுள்ளது. இதே அடிப்படையில்தான் பேரலைகள் நடக்கும் பொழுது அந்தந்த ஜீவராசிகளுக்கு அந்தந்த 60 பாகையில் இந்த ஆண்டு 60 நாளிகை 60 நொடி என்ற அடிப்படையில் நிகழும் என்பதற்காகவே இடமிட்டு இடம் பெயரும். இதே இது பட்சி இனங்கள்
கோடை மழை அதிகமாக இருக்கும் தருணத்தில் பறவைகள் கூடு கட்டும் பொழுது உச்சியில் கட்டாது, தாழ்வான பகுதியில் கட்டும். கோடை காலத்தில் உஷ்ணம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த உஷ்ணத்தை குறைக்க உச்சியில் தான் கூடு கட்டும். ஆனால் மழைக்காலம் அதிகமாக இருக்குன்னா உச்சி மரத்தில் பட்சிகள் கூடு கட்டாது. மத்திய இடத்துல அந்த இலை மூலயமா மழைநீர் வழியாமல் குஞ்சுகளை பாதுகாப்பதற்காக கீழே தாழ்த்தி கட்டும். காரணம் 60 நாழிகை அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு பனி, ஒவ்வொரு கோடை, ஒவ்வொரு காற்று, ஒவ்வொரு மழை கூடும் குறையும். இதை கணிச்சே தான் பட்சி இனங்கள் வெயில் காலத்தில் பறவைகள் காற்றோட்டமாக இருக்கணுங்கிறதுக்காக உச்சிலையும், மழை காலத்தில் கீழ்த்தாழ்த்தியும், காற்று காலத்தில் காற்று மூலயமா நகராமல் இருக்க மத்தியத்திலையும் கூடு கட்டும். நீர்வாழ் உயிரினங்கள் சுனாமி என்ற போது ஒன்று கூட வெளியில் வரல. காரணம், அது இயற்கையோடு இயற்கையாக வாழுது. பச்சை இனங்கள் மழை காலத்திலையும் காற்று காலத்திலையும் குஞ்சு பொரிக்கும். எந்தவித ஒரு சிறு முட்டை கூட காற்று காலத்திலையும் மழை காலத்திலையும் சேதமடைந்து கீழே விழாது. மனிதனாக பார்த்து அதை எடுத்து கீழே போட்டு உடைச்சாதான், அழிச்சாதான் விடும். ஆனால் இயற்கையோடு இயற்கையாக நீர்வாழ் உயிரினங்களும் பட்சிகளும் வாழ்கின்றன. நிலத்தில் வாழும் ஊர்வன மழை கோடை வரும்போது தான் ஊர்வனங்கள் அந்த உஷ்ணத்தின் அதிக தாக்கத்தினால தேள், பாம்பு, பூரான் போன்றவை நிலத்துக்கு அடியிலிருந்து இல்லறம் தேடி குளிர்ச்சியான இடம் தேடி வருகிறது. ஆனால் மழை காலத்தில் நிலத்துக்கு உள்ளே இருக்கிற தவளை இனம் மழை அதிகமாக வரும் பொழுது தேரை என்ற இனம் சத்தம் போடும். இது பருவத்துக்கு உள்ளதை இயற்கையோடு இயற்கையாக வாழும்போது நீர்வாழ் உயிரினங்கள், பட்சிகள், நிலவாழ் உயிரினம் ஊர்வனங்கள், வனவிலங்கு உயிரினங்கள் தான் வாழ்வதற்கு தேவையான நீரினங் ஊற்று, நதி, கிணறு எந்த அருகில் உள்ளதோ, அதாவது 60 பாகை என்ற அடிப்படையில் உள்ள சுற்றளவில்தான் யானைகள், மான்கள் போன்றவை உயிர் வாழும். காரணம், அந்த இடத்துல அந்த பருவத்தில் அந்த நேரத்தில் அந்த தண்ணி இருக்குங்கிற தன்மை வனவளங்களுக்கு தெரியும். அதை மீறி நீர் இருக்கு என்ற அடிப்படையில் நாம் குடியிருப்புகளை குடிபெயரும் பொழுது வனவிலங்குகள் நீர் தேடி பிற இடங்களுக்கு வருவதனால் உயிர் சேதங்களும் பொருள் சேதங்களும் விளைவிக்கின்றன. காரணம், அந்தந்த உயிரினங்கள் அந்தந்த பகுதியில் அந்தந்த தட்பவெப்பநிலை சார்ந்து வாழும் பொழுது அதுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது. ஆனால் அந்த இடத்திலையும் மானிடன் என்ற அடிப்படையில் ஆண், பெண், அர்த்தநாதீஸ்வரர் என்ற அடிப்படையில் வேட்டையாடுதல், மாமிசத்திற்காக, வணிகத்திற்காக, குடியிருப்பிற்காக, நீர் வசதி இருப்பதற்காக வனவிலங்கு வாழும் இடத்துக்கே குடியிருப்புகளை செய்யும் பொழுது அந்த வனவிலங்கு உயிரினங்கள் தன் பாதுகாப்பு கருதியும் உணவு, நீர் தேடியும் மக்கள் வாழும் இடத்திற்கு வருகிறது. மேலும் இந்த 60 பாகை அடிப்படையில் ஏற்படும் மாற்றங்களால் தான் வனவிலங்குகள், பட்சிகள், நீர்வாழ் விலங்குகள், ஊர்வனங்கள், வனவிலங்குகள் அதது இருப்பிடத்திலே வாழும். இதை மீறி மனிதர்கள் அவர்களை அந்த இனங்களை துன்புறுத்துவதனால்தான் வனத்தில் வாழ்வதும், நிலத்தில் வாழ்வதும், மரத்தில் வாழ்வதும் இடம் தேடி அலைந்து இல்லறம் தேடி வருகிறது. காரணம், தட்பவெப்பநிலை மாற்றத்தால் வாயு, திரவ, திட தன்மையில் பிணிகள் ஏற்படும். இதை சமம் செய்வதற்காகவே முன்னோர்கள் வேளாண்மை துறையில் கூட, அதாவது விவசாயம் சார்ந்த தொழில் உள்ளவர்களுக்கு மட்டும் புரியும், பிற தொழில் செல்வோர்களுக்கு புரியாது, பயிர்களையும் 3 வகையாக பயிரிட்டனர். உணவு பயிர், தோட்டப்பயிர், தானியப்பயிர் என்று. காலத்துக்கு தக்கன இந்த பனிக்கு, இந்த காற்றுக்கு, இந்த மழைக்கு, இந்த கோடைக்கு இந்த பயிர் விட்டால் தான் அதன் உள்வாங்கி தாவரங்களும் வளமையாகி அதன் மூலம் செழுமை என்ற விடையில்
பிற உயிர்களுக்கு தேவையான உணவு, தானிய, தோட்டப்பயிர்கள் கிடைக்கும் என்பதையே விவசாய ஆன்மீக முன்னோர்கள் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனம் செய்தோம் என்ற இயற்தமிழில் எழுதி வச்சார்கள். இப்பொழுது உழவு செய்யும் நிலத்தை கூட குடியிருப்புகளாக மாறி வருகிறது. காரணம், நாகரிகம் என்ற முறையில் இயற்கையோடு ஒன்றி வாழாமல் இயற்கையை நமது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முயலும் போதுதான் இழப்பீடுகள், இடர்பாடுகள், இன்னல்கள் நேர்கிறது. இது அந்தந்த தொழில் சார்ந்த அனுபவம் உள்ளவருக்கு தெரியும். பிற தொழில் செய்வோருக்கு, பொருள் ஈட்டுவோர்களுக்கு தெரியாது. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். தவறுகளை திருத்திக் கொள்வதுதான் அனுபவம். ஆன்மீகம் தவறுகளை செய்துவிட்டு அந்த தவறுகளை உன்னால் தான் வந்ததென்று பிறர் மீது திணிப்பது ஆதிக்கம், ஆவேசம். இது இல்லறவாசிகளுக்கும் பொருந்தும், துறவறவாசிகளுக்கும் பொருந்தும், தாவரங்களுக்கும் பொருந்தும். நீர்வாழ் உயிரினங்கள், பட்சிகள், ஊர்வன, பரப்பன, வனவிலங்குகள் அனைத்துக்கும் பொறுப்பும். ஆனால் பிற இனங்கள் இயற்கையோடு ஒன்றி வாழ்வதனால் பாதிப்பு கிடையாது. ஆனால் பிற இனங்களை அழித்து தான் மட்டும் என்ற எண்ணத்தில் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொள்ள செல்லும் சில நபர்களால் இழப்பீடு, இடர்பாடுகள், இன்னல்கள் நிகழ்கிறது. ஓமைக்கு புராணத்தில் நடந்தது தான் முடியாச்சில் நடந்தது தான் குடியாச்சில். புராணத்தில் வெப்பத்தாக்கம் அதிகமான காலத்தில் வறண்டு, குரல் வளை வறண்டு, தாகம் எடுத்து மூச்சு சிரமம் ஏற்பட்டு ஆதிசங்கரர் தாகம் என்ற ஒலியில் இறைவனை எவரும் இல்லாத தருணத்தில் இறைவனை வேண்டினார். அப்போது சிவபெருமான் நேரடியாக வராமல், அதாவது வனப்பகுதியில் வாழும் மனிதர்கள் அந்த தட்பவெப்ப நிலைக்கு ஏற்றபாடு உடல், சரீரம் வேர்வையாலும் அசட்டு தைரியத்தில் இல்லாமல் துணிந்த தைரியத்தினாலும் பாதுகாப்புக்கு வனவிலங்குகளையும் வைத்துதான் வாழ்வார்கள். இந்த அடிப்படையில் சிவபெருமான் ஆதிசங்கரர் குரல் கேட்டு அவர் இருக்கும் இருப்பிடத்திற்கு வேஷமிட்டு, அதாவது வேடதாரியாக, வன விலங்குகள் வசிக்கும் வனத்தில் வாழும் மனிதர்கள் துர்நாற்றமுடைய வாசத்தோடு ஒரு கையில் நூலில் கட்டப்பட்ட நாயும், வேட்டை நாயும், மறு கையில் தாகம் தணிக்கும் இயற்கை சார்ந்த கலவை முறையல்லாத தென்னை இளநீரை வைத்துக்கொண்டு ஆதிசங்கரர் இருக்கும் இடத்தை நோக்கி சென்றபோது ஆதிசங்கரர் வனவாசி தோற்றம் கொண்ட சிவபெருமான் என்று அறியாமல் தள்ளிப்போ என்று ஓர் வார்த்தை ஆதிசங்கரர் வனவாசி வேடத்தில் இருந்த சிவபெருமானிடம் வினாவினார். உடனே வனவாசி வேடத்தில் உள்ள சிவபெருமான் ஆதிசங்கரிடம் மறு கேள்விகள் கேட்டார். அதாவது, தாகம் என்ற குரல் கேட்டு இளநீர் கொண்டு வந்தேனே, இந்த தாகம் தீர்க்கும் இயற்கை சார்ந்த தூய்மையான, நான் அழுக்காக தான் இருக்கேன், ஆனால் என் மனசில் அழுக்கு இல்லை, ஆனால் தூய்மையாக இருக்கிற இந்த இளநீரை தான் நீங்கள் குடிக்க போகிறீங்க. இந்த இளநீரை நீங்கள் தள்ளிப்போன்னு சொன்னீங்களா? நான் வாழுகிறது வனத்தில், அதாவது காட்டில். எனக்கு இந்த அழுக்கு ஆபரணங்கள், அழுக்கு தோல், இதுதான் பனி, மழை, காற்று, கோடையில் பாதுகாப்பு கவசமாக இருக்கிறது. இதன் மூலம் உப்பு நீரான வேர்வை துளிகள் வெளியில் வரும்போது துர்வாசம் வீசத்தான் தெரியும். இதுதான் வனத்தில் வாழும் எனக்கு பாதுகாப்பு. இதை இந்த வேர்வையை தள்ளிப்போன்னு சொல்கிறீங்களா? காரணம், ஒரு மனிதன் உடம்பில் இருந்து உப்புத்தன்மை அடிப்படையில் கழிவு நீர் வேர்வையாக வெளியே வரலைன்னால் பிணி ஏற்படும். அப்போது வேர்வை வந்தால் ஒருத்தன் ஆரோக்கியமாக இருக்கான். ஆரோக்கியமாக தான் நான் இருக்கேன்,
ஆனால் அந்த வேர்வை வாடை பிடிக்காமல் அந்த வேர்வை வாடையை வச்சு தள்ளி வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? 3வதாக, நான் அந்த கையில் கொண்டு வந்திருக்கிற எனக்கு பாதுகாப்புக்கும் எதிரில் வரக்கூடியவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று உணர்ந்து சொல்லும் மோப்ப சக்தி உடைய இந்த நாயை தள்ளிப்போன்னு சொல்கிறீங்களா? மேற்கூறிய தகவல் படி எதை தள்ளிப்போன்னு சொல்கிறீங்க? எல்லாம் தள்ளிப்போனால் அப்போ உங்கள் தாகம் எப்படி தீரும்? உங்கள் மனசுக்குள்ள உள்ள அழுக்க நீக்குங்க. அதாவது எல்லாம் சமம் என்ற அடிப்படையில் பொது சேவைக்கு வந்தவர்கள் செயல்பட வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவே சிவபெருமானாகிய நான் வேடவன் வேதன் வந்தேன் என்று காட்சியளித்து மெஞ்ஞானம் என்ற துறவறம் சார்ந்த வழிவகைக்கு பொறுமை, சகிப்புத்தன்மை, தன்னைப் போல பிறரை எண்ணும் எண்ணம், அனைத்து உயிர்களும் அவரவர் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ப தட்பவெப்ப நிலைக்கேற்ப ஆடைகளும் தேகங்களும் உணவும் உடையும் இருப்பிடமும் மாறுபடும். அதை அனுசரித்து பொதுநலத்தில் செயல்பட வேண்டும் என்பதற்காகவே வேடவன் வேதத்தில் அழுக்குடைய வனவாசியாக வந்தேன் என்று மெஞ்ஞான வாழ்க்கை பற்றி, அதாவது துறவறத்தில் இப்படித்தான் இருக்கணும், இல்லறவாசிகள் போல் வாழக்கூடாது, இல்லறவாசிகள் தான் இப்படி தள்ளிப்போ தூரப்போ என்று சொல்வார்கள். பொது நலத்திற்குன்னு வந்துட்டால் அனைத்தையும் சகிப்புத்தன்மையோடு செயல்பட வேண்டும் என்பதை மெஞ்ஞானத்துக்கு உரிய பாதுகாப்பு கவசமாக சகிப்புத்தன்மை, பொறுமை, உயர்வு தாழ்வு இல்லாத மனப்பக்குவம் வேண்டும் என்பதை எடுத்துரைக்கவே வந்தேன் என்று அவருக்கு துறவறம் சார்ந்த அறிவுரையை போதித்து அதன் மூலம் மேலும் சிறப்பாக, ஏற்கனவே ஆதிசங்கரர் சிறப்பாக செயல்பட்டு வந்தாலும் ஒரு சிறு பிழையினால் எதிர்கால சந்ததிகளுக்கு உங்களால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தவறிவிடக்கூடாது, மனதளவிலும் எவருக்கும் புண்படும் வாசகங்களை பயன்படுத்தக்கூடாது என்பதை உணர்த்தற்காகவே இயற்கை அடிப்படையில் தட்பவெப்பநிலை மாறும் பொழுது அதற்கதற்கு ஏற்றபடி துறவறத்திலும் செயல்பட வேண்டும் என்பதை எடுத்துரைத்தார் வேடுவன் வேடத்தில் வந்த வனவாசியான சிவபெருமான். இதில் தள்ளிப்போ என்றார்கள். இதேது முடியாச்சில மண்பாத்திரம் செய்யும் தொழிலை மையமாக கொண்டு வாழ்ந்தவர் திருநீலகண்டர் என்பவர். இவர் நடனக்காரி என்றவரும் மையம் கொண்டு தொழிலை செய்யாமல் ஈடுபட்டு வந்தார். இதற்காக அங்கே போயிட்டு தொழிலில் அக்கறை இல்லாமல் நடக்கிறதுனால தொழிலில் ஈடுபாடோடு இருங்க என்றும், பிற இடத்திற்கு போகும்போது தொழில் அக்கறை இல்லாமல் இல்லறம் இன்னல்கள் இடர்பாடுகள் ஏற்படும் என்பதற்காக திருநீலகண்டரின் மனைவி தொடாதே என்று சொன்னார். அதாவது தீண்டாதே என்றார். புராணத்தில் ஆதிசங்கரர் சொல்லி தள்ளிப்போ, முடியாச்சில் தீண்டாதே என்பார் திருநீலகண்டரின் துணைவியார். காரணம், தொழிலை எந்த ஒரு தொழிலையும் சிவபெருமான் வனவாசியாக வந்தார். அது அவருக்கு உயிரோட வாழும் வனவதத்திற்கு ஏற்ற தொழில். அதை உதாசீனப்படுத்தக்கூடாது. அவர் விரும்பி செய்தார். முடியாச்சில் மண்பாண்டம் தொழிலை விரும்பி செய்யாமல் நடனக்காரி வீட்டில் இருக்கிறனால என்னை தொடாதீங்க, அதாவது தீண்டாதே என்றார் திருநீலகண்டனின் துணைவியார், அதாவது மனைவி. இந்த ஆன்மீக வைத்திய ஆளுமை முறையைத்தான் சவாலே சமாளி என்ற நாடகத்தமிழில் கண்ணதாசன் அவர்கள் இசைத்தமிழில் புனைந்திருப்பார். புதுமை அல்லவே புதியதல்லவே தீண்டாமை என்பது, புதுமை இல்லையே நீயும் சொன்னது, சொன்ன வார்த்தையோ இரவல்தானது, திருநீலகண்டனின் மனைவி சொன்னது. அதாவது மண்பாண்டம் செய்யும் தொழிலில் முழுமையான ஈடுபாடு இல்லாமல், அதாவது எந்த தொழிலையும் விருப்பப்பட்டு செய்யணும், பொருள் ஈட்டணும்,
தான் மட்டும் வாழணும், பிறர் எப்படியும் போனால் என்ற கலப்படமோ வஞ்சனையோ ஏமாற்றமோ இல்லாமல் அவரவருக்கு உரிய தொழிலை அவரவர் திறமைக்கு ஏற்றபடி முழுமையாக விரும்பி செய்யணும். அதை செய்யாத திருநீலகண்டர் மனைவி அங்கே போயிட்டு இங்கே வந்து தொழிலில் கை வைக்காதீங்க, என்னையும் தொடாதீங்க. அதாவது தூய தமிழ், இது தமிழ் மேலேயும் நம்பிக்கை வேணும், ஆன்மீகத்திலையும் நம்பிக்கை வேணும். தீண்டாமை என்பது தொடாதே என்ற ஒரு அர்த்தம் உண்டு, தள்ளிப்போ என்ற அர்த்தம் உண்டு. இதைத்தான் தீண்டாதே தொடாதே என்று மனைவி சொன்னார். இதைத்தான் அவர் சொன்னது. புதுமை அல்லவே நீயும் சொன்னது திருநீலகண்டரின் மனைவி சொன்னது. அதில் மேலும் சில இதை சொல்லுவாருங்க. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. ஒன்றுக்கொன்று தொடாமல் இருந்தேன்னா எந்த உயிரினமும் வாழ முடியாது. ஒன்றுக்கொன்று சார்ந்து சகிப்புத்தன்மையில் தான் வாழ்க்கை நடத்தணும் என்பதற்காக புராணத்தில் உள்ளது தான் முடியாச்சில் உள்ளது தான் குடியாச்சில். இதைத்தான் தீண்டாமை ஆதிசங்கரர் சிவனிடம் சொன்னது தள்ளிப்போ. புராணத்தில் முடியாச்சில் திருநீலகண்டரின் மனைவி மண்பாண்டம் செய்யும் தொழிலை தன்னையும் தீண்டாதே என்றார்கள். இதே இதைத்தான் குடியாச்சில் அண்டத்திலும் பிண்டத்திலும் தட்பவெப்ப நிலைகள் 60 பாகை 60 நாழிகை 60 வினாடி என்ற அடிப்படை சுழற்சி முறையில் ஏற்படும் பொழுது ஒரு சில பிணிகள் 60 ஆண்டுகளில் ஒவ்வொரு சில ஆண்டுகளும் நிகழ வாய்ப்பு உண்டு. இதனால் அதற்கேற்றபடி வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காகவே புராணத்தில் தள்ளிப்போ, முடியாச்சிலை தீண்டாதே, குடியாச்சிலை தோடாதே. சூரியக்கிரகண சந்தனக்கிரகணம் நிகழும் பொழுது அந்த கதிர்வீச்சு படும் பொழுது பாதிப்புகள் ஏற்படும். அதனால் உணவுகளும் நேரடி பார்வையும் கருவுறும் பொழுது அதற்குரிய பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் பருவமடைந்த பொழுது அதற்குரிய ஏற்பீடுகள் இழப்பீடுகள் இடர்பாடுகள் பாலியல் தொந்தரவுகள் ஏற்படாத வண்ணம் இருக்கவே தான் தொடாதே என்றார்கள். புராணத்தில் தப்போப்பனை மாறும் பொழுது தள்ளிப்போ, முடியாச்சில் தொழில் உறுப்பு அடிப்படையில் இது பண்ணும்போது தீண்டாமை, குடியாச்சில் பருவங்கள் அடிப்படையில் பாலியல் வன்முறைகள், களவு, ஏமாற்றம், மோசடி, இந்த அடிப்படையில் களவாடிய இடங்களில் கைரேகைப்படும் என்பதற்காக யாரும் அதை தொடாதீங்க அப்படிம்பாங்க. பருவத்துக்கு வந்த ஆண் பெண்களை தொடாதீங்க என்பதாங்க. கருவுற்ற பெண்மையை உள்ளிருக்கும் சிசுக்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் என்பதற்காக ஆண் பெண் கணவன் மனைவி அதாவது சதிபதி தொடாதே என்பார்கள். கழிவுகளை அகற்றும் தொழிலை விரும்பி செய்வோர்கள் அந்த தொழிலில் ஏற்படும் கிருமிகளை கையில் நீரினாலோ உப்பு போன்ற ரசாயன கலவை அடிப்படையில் கிருமிகளை களைந்துவது உள்வாங்கும் செயல்பாடுகள் தொடரும் என்பதனால் அவர்கள் சுத்தம் செய்த பின்னு தொடுவாங்க. அதுக்கு முன்னால் அவங்களும் தான் குழந்தையே ஆனாலும் சரி தொடாதேன்னு தான் சொல்லுவாங்க. காரணம், தனக்கு கழிவுகள் அகற்றும் போது ஏற்படும் கிருமிகள் கையில் இருக்கும், அதை நீ தொடும்போது உனக்கும் பரவும் என்பது குழந்தை பருவத்தில் உள்ளவருக்கு தெரியாது. காரணம், தாய் பிள்ளை பாசத்த அடிப்படையில் பிள்ளை பாதுகாப்பாக இருக்க வேண்டும், தாய் தொடாதே என்பார்கள். ஆனால் பிள்ளை அதனால் ஏற்படும் பாதிப்புகளை அறியாது. இதனால் நீ என்னை தொடாதேன்னு சொல்லிட்டிய, நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படிங்கும். காரணம், புராணத்தில் உள்ளது தான் முடியாச்சில் உள்ளது தான் குடியாச்சில். தாய் அடிப்படையில் சொல்வது ஆன்மீக வைத்திய முறை. குழந்தை என்ற அடிப்படையில் அறியாமையில் சில தவறுகளை தெரியாத குழந்தை பருவத்தில்
சில தாய்மார்களிடம் சில குழந்தைகள் அன்புக்கு கட்டுப்பட்டு அசட்டுத்தனமான கோபம் பெறுவார்கள். இதனால் அந்த தாய் அந்த குழந்தையை ஒதுக்குவதில்லை. அதே அடிப்படையில்தான் முன்னோர்கள், ஆன்மீக மூதாதையர்கள் நிகழ்வுகள் சொன்னது எல்லாமே நம்ம சந்ததிக்கும் ஏற்படும். நமக்கு ஏற்பட்டது தான், தாத்தா பாட்டிக்கு ஏற்பட்டது தான் அப்பா அம்மாவுக்கு, அப்பா அம்மாவுக்கு ஏற்பட்டது தான் நமக்கு ஏற்பட்டது தான் பிள்ளைகளுக்கு ஏற்பட்டது தான் பூட்டன் பூட்டிக்கு. அதற்காக தாம் பிள்ளைகள் தன்னை கோபமுறுகிறது என்று அவர்கள் எந்த விதத்திலும் வெட்கப்படுவதோ, கோபப்படுவதோ, பொறாமை கொள்வதோ, காழ்ப்புணர்ச்சி கொள்வதோ, தடைகளை விதிப்பதோ, தண்டனைகளை கொடுப்பதோ, ஒதுக்கி வைப்பதோ இல்லை. காரணம், நாம் வழிபடும் சிவன், பார்வதி, விஷ்ணு, விநாயகர், முருகன், குலதெய்வங்கள், மூதாதையர்கள், பித்ருக்கள் அடிப்படையில் தம் பிள்ளைகள் இப்படி சொல்லிவிட்டே என்று வெட்கப்படுவதோ, தலைகுனிவதோ, கேவலப்படுவதோ என்ற எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் பொறுமை, சகிப்புத்தன்மை கொண்டு தனக்கு ஏற்பட்ட இடர்பாடுகள் வரும் சந்ததிகளுக்கு ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையில்தான் ஆன்மீக வழிபாடு, கலாச்சாரம், உணவு, உடை, இருப்பிடம், தொழில் என்ற அடிப்படையில் தொடர்ந்து பூஜை வழிபாடு முறைகளை ஆன்மீக முத்தமிழில் வைத்தியம், ஆளுமை முறையில் தொடர்ச்சியாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். புராணத்தில் தள்ளிப்போ, முடியாச்சில் தீண்டாதே, குடியாச்சில் தொடாதே. பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் சொல்லும்போது, உங்களால் மாற்றத்தை மட்டும்தான், அதாவது பேரை மட்டும்தான் மாற்ற முடிஞ்சதை ஒழிய எனக்குன்னு ஏற்பட்டது தான் உங்கள் மூதாதையருக்கு ஏற்பட்டது தான் தாய் தகப்பனுக்கு ஏற்பட்டது தான் உனக்கு ஏற்பட்டது தான் பிள்ளைகளுக்கு. இந்த மாற்றம் ஒன்று தான் நிரந்தரம். ஆனால் பேரை மட்டும்தான் நீங்கள் மாற்றிக்கிட்டு இருப்பீங்களோ ஒழிய நிகழ்வுகள் எங்களுக்கு நடந்தது தான். ஆன்மீக முத்தமிழில் ஆளுமை வைத்தியம். காரணம், எந்த தொழிலையும் விரும்பி செய்யணும். விரும்பாமல் கிழக்கிந்திய கம்பெனி மரம் மட்டும் அடிப்படையில் ஒருவர் குறையை சிண்டு முடித்து இருவர் சண்டையிட அதை சமாதானப்படுத்துவதற்காக அமைப்பு, அதற்கு தலைவன் என்ற அடிப்படையில் அவர்கள் இன்னும் பேச்சு சுதந்திரம் தான் கொடுத்துருக்காங்களோ ஒழிய எழுத்து சுதந்திரத்தில் இன்னும் பொருளீட்டிட்டு தான் இருக்காங்க. மேலும் இது தெரியாமல் பூஜைக்குள்ள ஸ்லோகங்களை கூட தான் அந்த தொழிலை செய்யலாம்லா என்ற எண்ணம் வராமல் அடுத்தவங்க செய்கிற தொழிலை குறை கூறி அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவாங்க. எப்படி என்றால், நாளிகை நெய்வேத்தியம், கதலி நெய்வேத்தியம், தாம்பூல நெய்வேத்தியம் என்று சொல்வார்கள். இது மொழி அடிப்படையில் உள்ளது. ஆனால் தமிழில் பார்க்கும்போது முதல்ல தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு பழம் எடுத்து வைக்க, தேங்காய் எடுத்து வைக்க, பூஜைக்குரிய சாமான்களை எடுத்து வைக்க, இதை ஏற்றுக்கொள் என்று தமிழில் தான் இருக்கும். இதை பிற மொழி மூலம் அவர்கள் கற்ற அடிப்படையில் சொல்வார்கள். இதற்கு ஏன் அவங்களுக்கு சம்பளம், வருமானம், இதை நம்மளே செய்யலாம்லா என்று முன் வர மாட்டாங்க. ஆனால் அவங்க செய்கிறத, பூஜை செய்கிறத கூட இப்படி தான் செய்கிறாங்கன்னு கேளிகை சித்திரமாக புனையப்படுவார்கள். தேங்காய் தான் எடுத்து வைக்கிறதுக்கு சொல்கிறாங்க, கதலி பழத்தை தான் எடுத்து வைக்க சொல்கிறாங்க, வெத்தலை பாக்கை தான் எடுத்து வைக்க ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க. அவர் அந்த தொழிலை செய்கிறார், அதை விருப்பப்பட்டு அவர் செய்கிறார். ஏன் அதே தொழிலை சொல்கிறவங்க விருப்பப்பட்டு செய்யலாம்லா, அதை நானும் சொல்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. காரணம், மொழி அடிப்படையில் நம்பிக்கை வேணும், ஆன்மீகத்தில் நம்பிக்கை வேணும். தமிழ் மொழி மேல் பற்றில்லாதவர்களும் ஆன்மீகத்தில் பற்றில்லாதவர்களும் சொல்வதை நாம் செவி சாய்க்கக்கூடாது. காரணம், நம் முன்னோர்கள் யாராருக்கு என்னென்ன திறமை இருக்குது,
எந்தெந்த பருவத்துக்கு எந்தெந்த தொழில்காரர்களை எந்தெந்த சமயத்தில் சந்திக்க வேண்டும், எந்தெந்த உபகரணங்கள் கொண்டு, எந்தெந்த தாவரங்களை கொண்டு, எந்தெந்த பூக்களை கொண்டு, எந்தெந்த நாளில் எந்தெந்த உணவு எந்தெந்த ஆழை அடிப்படையில் பூஜை செய்து அதை நாம் உடைகளை உடுத்துவது, உணவுகளை உண்பது, குடியிருப்புகளில் இடம்பெயர்வது செய்தால்தான் வாழ்வாதாரம் மேம்படும். இதைத்தான் தவறுகளை திருத்திக் கொள்வது ஆன்மீகம். இதற்கு தமிழ் மொழி மீதும் பற்று வேணும், ஆன்மீகத்திலும் பற்று வேணும். ஆனால் எனக்கு தமிழ் தெரியும், பிற மொழியிலிருந்து வர்றாங்க, நாளிகை நெய்வேத்தியம், கதளிப்பழம் நெய்வேத்தியம், தாம்பூலம் நெய்வேத்தியம்னு பிற மொழியிலிருந்து சொல்கிறத அந்த தொழிலை அவங்களும் செய்ய மாட்டாங்க, பிறரையும் செய்ய விட மாட்டாங்க, குறை சொல்லுவாங்க. இதைத்தான் தன் தவறுகளை பிறர் மீது திணிப்பது. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிஞ்சே செய்வது. தவறு என்பது ஆன்மீகம், அதை திருத்தி கொள்ளலாம். தப்பு என்பது வருந்ததாக வேணும். அதனால் பிறர் சொல்லும் வாசகங்களை செவிசாய்க்க வேண்டாம். காரணம், தமிழ் மீது பற்று வேணும், ஆன்மீகத்திலும் பற்று வேணும். பிற மொழியில் இருந்து வருவோர்கள் சொல்வதை செவிசாய்க்க தேவையில்லை. காரணம், இதே மாதிரி எத்தனை தலைமுறைக்கு நம்ம ஆன்மீக முன்னோர்கள் கேட்டிருப்பாங்க. அவர்கள் இதை செவிசாய்த்து மறுக்கப்பட்டிருந்தால் அதே நோய் வரும்போது நமக்கு உணவாக, உடையாக, குடியிருப்பாக செயல்பட்டு பிணிகளை சரி செய்ய வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் இதை நாம் மறந்தோம் என்றால் எவர் குறைகள் சொல்கிறார்களோ அவர்கள் தரும் உணவு, உடை, குடியிருப்புகளை அவர்களிடம் கையேந்த நிலைமை உருவாகும். இதற்காகத்தான் தெய்வங்களும் சரி, முன்னோர்களும் சரி, நம் வாழ்வுக்கு தேவையில்லாத நபர்கள் தவறான வார்த்தைகளை சொன்னாலும் சரியான வார்த்தைகளை சொன்னாலும் நாம் வாழறது பூமியில். அந்த அடிப்படையில் பனி, மழை, காற்று, கோடை இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று எடுத்து சொல்ல அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இருப்பார்கள். அதன் பின்னு மரணம் நேரும். இதனால தான் பூஜையில் கட்டாயம் அடிப்படையில் செலுத்தப்பட்டது. இதை தள்ளிப்போ, தீண்டாதே, தொடாதே என்று பேரை தான் மாற்றிட்டு வராங்களா ஒழிய, இதனால் தமிழ் மீது பற்றுள்ளவர்களுக்கும் ஆன்மீக பற்றுள்ளவர்களுக்கும் எந்தவித பாதிப்பும் கிடையாது. காரணம், பிற மொழி கற்றவர்களும் ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லாமல் பொருளீட்ட நினைப்பவர்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு. இதைத்தான் ஆத்திச்சூடியில் கைவினை கரவேல் என்று ஔவையார் எழுதியிருப்பாங்க. இது தமிழில் உள்ள பொருள். இதை தமிழ் அடிப்படையில் பொருள் எடுத்தால் தான் விளங்கும். கைவினை கரவேல்னா உனக்கு தெரியாது என்பதற்காக தெரிந்த விஷயத்தை தெரியாதவர்களிடம் மறைக்காதே, இதுதான் பொருள். ஆனால் பிற மொழியிலிருந்து நாளிகை நெய்வேத்தியம், கதளிப்பழம் நெய்வேத்தியம், தாம்பூலம் நெய்வேத்தியம் என்று அவர்கள் சொல்கிறது பூரா நான் எல்லாம் சாமிக்கிட்ட எடுத்து வைக்கிறேன். எடுத்து வைக்கிறது பொருள் ஒன்று தான். ஆனால் அந்த தொழில் அவங்கள செய்ய சொல்லுங்கள், செய்ய மாட்டாங்க. இதனால தான் மீண்டும் மீண்டும் நம்ம ஆன்மீக முன்னோர்கள் பிறர் சொல்லும், பிற தேசத்திலிருந்து வரும் பொருளீட்டுவர்கள் சொல்வதை கவனமாக கையாண்டு அவர்கள் மீதும் பழி சுமத்தாமல் தான் பிள்ளைகள் வாழ்வதற்காகவும் சகிப்புத்தன்மை, பொறுமை என்ற அடிப்படையில் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி பூஜை, புனஸ்கார வழிபாடுகள், இதைத்தான் தவறுகளை திருத்திக் கொள்வது ஆன்மீகம். தவறுகளை பிறர் மீது சுமத்தி பொருள் ஈட்டுவது ஆதிக்கம், ஆட்கொள்ளுதல், உட்புடுத்துதல் என்ற அடிப்படையில். மேலும் ஒரு கட்டடக் கலைஞர்கள் எந்த சுவற்றுக்கு எந்த மண், எந்த கல், எந்த அளவீடு, எந்த நீளம், எந்த அகலம் வைத்து கட்டலாம் என்பதை கட்டடத் தொழிலை விரும்பி செய்தவர்களுக்கு மட்டுமே புரியும். அதற்காக
நீ கட்டுற கட்டடம் சரியில்லை, நான் சொன்ன மாதிரி செய்யலை, நீ ஏட்டிக்கு போட்டி செய்யற என்று அவர்கள் மீது குற்றம் சொல்லி தாம் பெரியவர் அவர் சிறியவர் என்று கொள்வோர்கள் மூலம் கட்டடம் உறுதியாக இருக்காது. உதாரணத்துக்கு, தன்னிடம் தேவைக்கு போக மிகையாக உள்ள பொருளை எங்கே யாரிடம் கொடுப்பது, அரசிடம் கொடுக்க வேண்டும் என்று சுலோச்சன முதலியார் கொடுக்கும் பொழுது அதற்கு அவரிடம், இதை நான் வாங்கி மக்களுக்கு தான் செலவு செய்கிறேன், அதே மாதிரி நீங்கள் இருக்கும் மக்களிடம் என்ன தேவையோ அதை செய்யுங்க அப்படிமா. என்ன செய்யன்னு தெரியல என்று கேட்கும்போது அந்த மேல் அலுவலர் சுலோச்சன முதலியாரிடம், உங்கள்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை ஆற்றுல கொண்டு போய் போடுங்க என்று மேலோட்டமாக சொன்னார். காரணம், அவர் இருக்கும் இருப்பிடத்திற்கு அறநெறிக்கு, கோட்பாட்டுக்கு, விதிமுறைக்கு மீறி செயல்படக்கூடாது. அதே சமயம் அனுபவ ரீதியாக அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலும் தான் தொழிலையும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும், மனித நேயத்துக்கும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் என்று ஒரு சொல் இரு பொருள் என்ற அடிப்படையில் சுலோச்சன முதலியாரிடம், உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை ஆற்றுல கொண்டு போய் போடுங்க அப்படின்னார். இது அவர் அலட்சியப்படுத்துகிற சொல்லு மாதிரி இருக்கும். இது அலுவலகத்திற்கு சார்ந்த கோட்பாட்டுக்கு உட்பட்டது. ஆனால் மனிதாபிமானத்தில் அன்றைய காலகட்டத்தில் அவர் சொன்ன நதிக்கரைக்கு இங்கும் அங்கும் செல்ல பாலம் என்ற அடிப்படை வசதி இல்லாமல் இருந்தது. அதை மனிதாபிமானத்தில் உணர்ந்து சுலோச்சன முதலியார் கட்டின பாலம்தான் இன்றும் விரும்பி கட்டின பாலத்தினால உறுதியாகவும் ஆழமாகவும் ஆரோக்கியத்தோடும் இருக்கிறது. அதனால் அன்றைய காலகட்டத்தில் அவர் பேரையே அந்த பாலத்துக்கு வச்சுட்டாங்க. இன்னும் அந்த பாலம் இருக்கத்தான் செய்யுது. காரணம், எந்த தொழிலையும் விரும்பி செய்யணும், அடுத்தவங்களை குறை சொல்லக்கூடாது. தான் இருக்கிற தொழிலுக்கு என்ன கோட்பாடோ அந்த கோட்பாடு வன்முறை அடிப்படையில் கடைபிடிக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். அறநெறி முறையில் கடைபிடிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அவர் சொன்னது, அலுவலக கோட்பாடு கட்டுப்பட்டு ஆற்றுல போடுனார். ஆனால் மனிதாபிமானம் அறநெறிப்படி அன்றைய காலகட்டத்தில் ஆற்றில் பாலம் கட்ட யாரும் முன்வராதனால அந்த பொருளை கொண்டு ஆற்றில் பாலம் கட்டி அதன் மூலம் அவர் பேரையே சூட்டப்பட்டுள்ளது, சுலோச்சன முதலியார் என்ற ஆற்று நீர் பாலம். அதனால் தவறுகளை திருத்திக் கொள்வது ஆன்மீகம். ஆனால் தவறுகளை பிறர் மீது சுமத்தி, ஏன் எனக்கு பாலம் கட்ட தெரியாதா, எங்கள்கிட்ட தந்தால் இது பண்ணாலும் சில நபர்கள், தனிநபர்கள் அரசு விதியை மீறி அறநெறிக்கு உட்படாமல் செயல்படும் பொழுது அந்த கட்டிட அமைப்புகள் நீர்நிலை தட்பவெப்பநிலை மாறுபடும் பொழுது சேதமுடவும் இடையூறுகளுடவும் நடைபெறும். இது ஆன்மீக முத்தமிழில் சூட்சமமான செயல். காரணம், நம் முன்னோர்களுக்கு நடந்தே தான் நமக்கு, நம்ம அப்பா அம்மாவுக்கு நடந்தே தான் நமக்கு நடந்தே தான் பிள்ளைகளுக்கு. இதனால் அந்த பாலம் கட்டினவர் இன்றைய வரை உயிரோடு இல்லை. ஆனால் அதை வச்சு இன்னும் எத்தனை பேர் பயன்பெற்று வருகிறார்கள். காரணம், பிறருக்காக தன்னலம் பார்க்காம பொதுநலம் கருதி செய்யப்படும் எந்த தொழிலும் தான் என்னோட குடும்பம் எனதுக்குத்தான் சொந்தம் என்று உரிமை கொள்ளவில்லை. அதில் இன்றும் பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட வணிகர்கள், பலதரப்பட்ட தொழிலாளிகள், பலதரப்பட்ட சிறுவர்கள், சிறுமிகள், ஆண்கள், பெண்கள் அனைவரும் பயணம் அடிப்படையில் பயனுற்று வருகிறார்கள். ஆன்மீகம் முத்தமிழில் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். இதில் யாரிடமும் உயர்வு தாழ்வு, மேலோர் கீழோர், இருப்போர் இல்லோர் என்ற பாகுபாடு இல்லாமல் கட்டப்பட்டது தான் சுலோச்சன முதலியார் பாலம். இன்றும் பயன்பாட்டில் உள்ளது.
காரணம், தமிழ் மீதும் பற்று வேணும், ஆன்மீகத்திலும் பற்று வேணும். அவர் சொன்ன வார்த்தை ஆற்றுல போடு. இது ஒரு சொல்லு தான். அவர் இருப்பிடத்துக்கு பார்க்கும் பொழுது அரசு விதிக்கு கட்டுப்பட்டு ஆக்ரோஷமாக சொன்ன மாதிரி இருக்கும். ஆனால் மனிதாபிமடைய அடிப்படையில் பார்க்கும்போது ஆற்றுல போடுன்னா பாலம் இல்லை, அதை செய்யி என்ற பொருளும் வரும். இதைத்தான் தமிழோட அழகு. அதைத்தான் தமிழுக்கும் அமுதென்று பேர். ஏன்னா தமிழ் அன்று இன்று என்றும் சாகா வரம் பெற்றது என்பதற்காகவே ஒரு சொல்லக்கூட இடமறிந்து சபையறிந்து தெளிவாக பேச வேண்டும் என்று தமிழ் அடிப்படையில் இயற்தமிழில் வரையறுக்க கணிக்கப்பட்டுள்ளது. இந்த அடிப்படையில் தான் ஆற்றுல போடு என்ற சொல்லு அவர் இருக்கும் அறநெறிக்கு உட்பட்ட மாதிரி தெரியும். ஆனால் இங்கே பார்க்கும்போது பொதுநல சேவைக்கும் பயன்படும். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். தமிழ் மீதும் பற்று வேணும், ஆன்மீகம் மீதும் பற்று வேணும். பிற மொழி மீது பற்றுள்ளவர்களுக்கு இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்டாயம் கிடையாது, விதிவிலக்கு கிடையாது. தமிழ் ஆன்மீகம் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த தகவல். காரணம், தெய்வம் எனக்கு அதை செய்யலை இதை செய்யலை, நம் முன்னோர்கள் அதை செய்யலை இதை செய்யலைன்னு சொல்லுவோர்கள் மத்தியில் தெய்வங்களும் மனித ரூபாய என்ற அடிப்படையில் ஒவ்வொரு காலத்தின் அடிப்படையில் பொதுநல சேவைகள் பிறர் உதவியுடன் மனிதாபிமான அடிப்படையில் நிகழ்கிறது என்பதைத்தான் சூரியன், சந்திரன், செவ்வாய், பூமி, ராகு என்ற வெப்பக்காற்று, கேது என்ற குளிர்காற்று விண்வெளியில் சுற்றுப்பாதையில் 60 பாகை 60 நாளிகை என்ற அடிப்படையில் பனி, மழை, காற்று, கோடை வரும். இதற்கேற்ற மாதிரி சந்ததிகளுக்கு பாதுகாப்பும் பராமரிப்பும் தான் முக்கியம் என்பதை தான் ஆன்மீக ஆளுமை வைத்தியம். குறை சொல்லுவோர்கள் 25% விழுக்காடு இருக்கத்தான் செய்வாங்க. அந்த 25% விழுக்காடுக்காக 75% விழுக்காடுகள் பயன்பெறுவோர்களுக்கு இந்த செயல்பாடை செய்யாமல் இருந்தால் சுயநலம். ஆனால் 75 பேர் பயனடைகிறார்கள், 25 பேர் தான் குளறுபடி செய்கிறார்கள் என்று உதாசீனப்படுத்திவிட்டு செவி சாய்க்காமல் பொது நலம் கருதி, முக்கியமாக வன்முறை அல்லாமல் ஆன்மீகத்திலும் தமிழ் மொழியிலும் பற்று அடிப்படையில் அறநெறி அடிப்படையில் கட்டுப்பட்டு வன்முறை இல்லாமல் செய்யப்படும் எந்த செயலும் ஆன்மீக முத்தமிழின் ஆளுமை. புராணத்திலும் சரி, முடியாட்சியிலும் சரி, குடியாட்சியிலும் சரி, பேரை தான் மாற்ற முடியுமே உடைய செயல்பாடுகள் எல்லாம் பொது நலத்திற்காக. புராணத்தில் தள்ளிப்போ, முடியாட்சியில் தீண்டாதே, குடியாட்சியில் தொடாதே. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். இதற்கு ஆன்மீகத்திலும் நம்பிக்கை வேணும், தமிழ் மொழி மீதும் நம்பிக்கை வேணும். பிற மொழி மீது நம்பிக்கை உள்ளவர்கள் புலப்படாது. தான் எனது என்ற அடிப்படையில் ஆளுமை செய்யும் காலத்தில், முன்னொரு காலத்தில் பிரபலமான முதன்மையான ஆலயங்களை தகர்க்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் சுட்டிக்காட்டப்பட்டது. அப்போது எந்த வேதியர்களும் தீண்டாமை, தொடாதே, தள்ளிப்போ என்ற தமிழ் மொழிகளை பிரதிபலிக்கும் குணம் கொண்டவர்கள் என்று வேதியர்களை உதாசீனப்படுத்துவோர்கள்தான் 4 வேதியர்கள் மீனாட்சி அம்மனின் உற்சவர் சேதம், சிதிலம், இடர்பாடுக்கு ஆட்கொள்ளாமல் இருக்க, அதாவது ஆலயங்கள் உள்ள தமிழர் கலாச்சாரங்களை பூரா அழிக்கிறதுக்காக பிற நாட்டவர் ஆலயங்களை இடிக்க சொல்லி உத்தரவு போட்டனர். அந்த காலத்தில்தான் இந்த 4 வேதியர்கள், அதாவது ஒதுக்கப்பட்டவர்கள், பிறர்களை தீண்டாதவர்கள் என்று சொன்னவர்கள்தான் எதிர்கால சந்ததிகளுக்கு இந்த நன்மையான தகவல்களை தெரிவிக்கவும், மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தை பாதுகாக்கவும் உற்சவரை சுவற்றில் வைத்து பூஜை, புனஸ்காரம், மாலைகள், பத்தி, தீபங்கள் ஏற்றி சுவற்றோடு சுவற்ற வைத்து 4 அர்ச்சகர்கள் மறைத்து விட்டார்கள்.
காலத்தின் கட்டாயத்தின் பேரில். இதில் தீண்டாமையோ தள்ளிப்போவோ தொடாதவோ என்ற கொள்கை கிடையாது. காரணம், தனக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் அராஜகம் பண்ணும் வேந்தர் அழியும் காலத்திற்கு அப்புறம் என்றாவது ஒரு நாள் இந்த சுவற்றிலிருந்து மீனாட்சி அம்மன் உருவத்தை எடுத்து பூஜை புனஸ்காரங்கள் செய்வார்கள் என்ற பொதுநலம் கருதி மறைக்கப்பட்டனர். காலங்கள் ஓடி அவர்கள் நினைத்தபடி ஆலயங்கள் இடிக்கப்பட்ட, அரசுகள் களையப்பட்டு இடம்பெயரப்பட்டது. அதற்கு பின்னர் தமிழர்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது மதுரை மீனாட்சி அம்மனுக்கு உற்சவர் இல்லை, புதியதாக செய்ய வேண்டும் என்று ஆலோசனையின் பேரில் அனைவருடையும் பேசி உற்சவர் செய்ய ஏற்பாடு நடந்தது. அன்றைய காலகட்டத்தில் 4 அர்ச்சகர்கள் சுவற்றில் வச்சு பூசும்போது 3 அர்ச்சகர்கள் தமிழர்கள் ஆட்சிகள் வரும்போது இறந்துட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு அர்ச்சகர் வயோதிக பருவம் பெற்று முதுமை நிலையில் இந்த தகவலை கேட்டு புதிய உற்சவர் செய்ய அரசுகளிடம் வந்து, புதிய உற்சவர் செய்ய வேண்டாம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நாங்கள் 4 பேரில் 3 பேர் இறந்துட்டோம், அதில் நான் ஒருத்தன் இருக்கேன், அந்த உற்சவர் சிலை குறிப்பிட்ட திசையை காட்டி இந்த இடத்துல நாங்கள் வச்சுருக்கோம், அதை சுவற்றை இடித்து எடுத்து மறுபடியும் வழிபாட்டுக்கு வழிநவை செய்யுங்கள் என்று ஆலோசனை கூறினார் அந்த அர்ச்சகர். அதன் பேரில் அந்த ஆலயச்சுவற்றை எடுத்து பார்க்கும் பொழுது அன்றைய காலகட்டத்தில் எந்த அடிப்படையில் பூஜை புனஸ்காரங்கள் நடைபெற்றதோ அதே கோலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் இருப்பதாக புராண கல்வெட்டுகளில் பதிக்கப்பட்டு அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. காலங்கள் மேலும் ஓடி மக்கள் திலகம் அவர்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது அருங்காட்சியகத்துக்கு மக்கள் திலகம் அவர்கள் செல்லும் பொழுது இந்த வாசகத்தை படிச்சிருக்கிறாங்க. தமிழர் கலாச்சாரம் உள்ள மதுரை மீனாட்சியை இடிக்க, அதை 4 அர்ச்சகர்கள் பாதுகாத்து பராமரித்து வைக்க, அதை தான் மீண்டும் செயல்படுகிறது என்ற கல்வெட்டு பொறிப்பை ஆலயத்தில் வைக்காமல் அருங்காட்சியகத்தில் இருந்திருக்கு மக்கள் திலகம் ஆட்சி காலத்தில். இதை படித்த மக்கள் திலகம், இது எவ்வளவு பெரிய புராண பதிவேடு, வரலாற்று பதிவேடு, இது இருக்க வேண்டிய இடம் அருங்காட்சியகம் இல்லை, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் என்று அந்த கல்வெட்டை எடுத்து மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் பதிவிடச் செய்தார். இது புராண வரலாற்று பதிவேடு. காரணம், பிறர் நல்லா இருக்க தன் வாழ்க்கையை, தொழிலை, புரோகித தொழிலை விரும்பி செய்வோர்கள், இதே தொழிலை ஏமாற்றுவோர்களும் இருப்பார்கள். அவர்களுக்காக உண்மையானவர்களையும் இழிவாகவோ தரக்குறைவாகவோ மன உளைச்சல் ஏற்படும் வாசகங்களை பயன்படுத்தி இன்னல் இடர்பாடுகளை கொடுத்தாலும் அவர்கள் பிற மொழியிலிருந்து வரும் சொல்லை செவிசாய்க்காமல் வரக்கூடிய சந்ததிகளுக்காக தான் அவமானப்பட்டாலும் தனது வரும் சந்ததிகள் நன்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே சில தவறான அர்ச்சகர்கள் மத்தியில் பல நல்ல அர்ச்சகர்களும் இருக்கிறார் என்பதை எடுத்துக்காட்டாகவே இந்த நிகழ்வு. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். காரணம், தமிழ் மொழி மீது பற்று வேணும். பிற மொழி மீது இருந்து வந்தவர்களுக்கு இது புரியாது. ஆன்மீகத்திலும் பற்று வேணும். ஆன்மீகம் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் புரியாது, புலப்படாது. இதே சூழ்நிலை தான் அத்திவரதர் ஆலயமும். பிற தேச மன்னர் ஆட்சி காலத்தில் அத்திவரதர் ஆலயத்தையும் உற்சவரையும் அழிக்க ஏற்பாடு செய்யும் பொழுது அங்குள்ள அர்ச்சகர்கள் அத்திவரதரை ஆலயத்தில் உள்ள குளத்தில் குறிப்பிட்ட பளு அடர்த்தி அடிப்படையில் படுக்க வைத்து நீரினால் நிரப்பி அதை மறைக்கப்பட்டார்கள். காலங்கள் செல்ல செல்ல ஆலயங்களை இடிக்க ஆணையிட்ட வெளிநாட்டு ஆதிக்கக்காரர்கள் அழிவுக்கு பின், இடம்பெயர்ந்ததற்கு பின், தமிழர்கள் ஆட்சி காலம் வந்த பின் 40 ஆண்டுகளுக்கு பிறகு மேலே சொன்ன 60 தமிழ் ஆண்டு அடிப்படையில் தட்பவெப்பநிலை மாறி
அத்திவரதர் ஆலயத்தில் நீர்நிலை கோடை என்ற வறட்சியின் காரணமாக முழுமையாக வற்றப்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் அன்றைய சூழ்நிலையில் அர்ச்சனை பண்ணவர்கள் அத்திவரதர் குளத்திற்குள் இருப்பதை உணர்ந்து அதை எடுத்து பூஜை புனஸ்கார ஆகம விதிப்படி செய்து வழிபட்டது. இந்த அடிப்படையில் 1938 நடந்தது. முகலாயர் அதாவது மேலாதிக்க மன்னர்கள் ஆட்சி காலம் முடிந்து தமிழராட்சி வரும்பொழுது 60 ஆண்டுகள் தமிழ் கலாச்சாரப்படி பூமி சுழற்சி முறையில் பனி மழை காற்று கோடை அடிப்படையில் நீர் வற்றினது பிறகுதான் உண்மையான மூலவர் அதே ஆலயத்தின் குளத்தில் இருப்பதே தெரிய வந்தது. இதன் அடிப்படையில் தான் 38 என்ற அடிப்படையில் 40 ஆண்டுகள் காலம் கழித்து திறந்ததுனால 40 ஆண்டுக்கு ஒரு முறை பிற தேசத்திலிருந்து வருவோர்கள் தமிழ் கலாச்சாரத்தை அழிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பதை உணர எதிர்கால சந்ததிகளுக்கும் தெரிய அத்திவரதர் மீண்டும் மூலவர் கருவறைக்குள் செலுத்தாமல் மீண்டும் வரும் சந்ததிகளுக்கு ஆன்மீகத்தையும் தமிழ் வழிபாட்டு கலாச்சாரத்தையும் தெரிந்து கொள்வதற்காக 1038 மீண்டும் அதே குளத்தில் நீர் நிரப்பி செயல்பட்டனர். பின்பு 1978 ஆகம விதிப்படி இடமாற்றம் சிறிய அளவில் செய்து குடமுழுக்கு நடைபெற்றது. அதாவது மறுசீராய்வு 38க்கு பின்னால் 78 40 அத்திவரதர் மறுகாட்சிக்கு வரணும். ஆனால் 78 மறுசீராய்வு என்ற அடிப்படையில் குடமுழுக்கு செய்யப்பட்டதனால் ஓராண்டுகள் தள்ளி 1979 ஆங்கில வருடப்படி மீண்டும் அந்த காட்சி அதே 79க்கு அப்புறம் 2019 அத்திவரதர் குளத்திலிருந்து எடுக்கப்பட்டு மறுபரிசீலனை என்ற அடிப்படையில் அடுத்து வரும் தலைமுறைக்கு தெரிவிக்க, இதற்கு ஆன்மீகத்திலும் நம்பிக்கை வேணும், தமிழிலும் நம்பிக்கை வேணும். பிற மொழியிலிருந்து வருபவர்களுக்கு புலப்படாது. இந்த அடிப்படையில் தான் 40 ஆண்டுக்கு ஒரு முறை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் புராணத்தில் உள்ளது தான் நம் ஆன்மீக மூதாதையர்கள் அவருக்குள்ளது தான் நம்ம தாத்தா பாட்டிக்குள்ளது தான் அப்பா அம்மாவுக்குள்ளது தான் நமக்குள்ளது தான் நம்ம பேர பிள்ளைகளுக்கு. இந்த அடிப்படையில் தெரிவிப்பதற்காகவே 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அத்திவரதர் குளத்திலிருந்து மீண்டும் மறு காட்சி ஆன்மீக முத்தமிழ் வழிபாட்டு ஆச்சார கலாச்சாரம் மீண்டும் அத்திவரதர் மறுபரிசீலனை வழிபாட்டு யுக்தி. இதனையே புராணத்தில் அறநெறி உட்போராட்டம் மீனாட்சி அம்மனும் அத்திவரதரும் மீனாட்சி அம்மன் சுவற்றில் உட்போராட்டம் மறைந்திருந்து எதிரிகளை வீழ்த்துவதும் தாழ்த்துவதும், அத்திவரதர் நீர்நிலையில் உள்ளிருப்பில் போராட்டம் செய்து எதிரிகளை வீழ்த்துவதும் தாழ்த்துவதும். இது புராணத்தின் அடிப்படையில். திடப்பொருள் அடிப்படையில் சுவரில் மீனாட்சி அம்மன், திரவத்தன்மை அடிப்படையில் அத்திவரதர் நீர்நிலையில். அறநெறி அடிப்படையில் வன்முறையோ இம்சையோ கிடையாது. அகிம்சை முறையில் போராட்டம். புராணம். இதே முடியாட்சியில் கூக்குரல், குழப்பம், குளறுபடி, இடர்பாடு சந்தர்ப்பம் சூழும் பொழுது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எதிர் சந்ததிகளுக்கு வழிகாட்டியாக, அதாவது யுத்தத்திலிருந்து சேதாரத்தை குறைத்து கொள்ளவும் பொருளாதார மந்த நிலையை ஊக்குவிக்கவும் வழிகாட்டுதலை அகற்றவும் சில காலம் தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் சுரங்கப்பாதை, பாதாள அறை அடிப்படையில் புராண அடிப்படையில் மீனாட்சி அத்திவரதர் நிலத்திலும் நீரிலும் பதுங்கி அறவழி போராட்டம். இதே தான்
முடியாட்சியில் வேந்தர்கள் சுரங்கப்பாதை, பாதாள அறைகள், உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி மீண்டும் சந்தர்ப்ப சூழ்நிலை அடிப்படையில் அகிம்சை அடிப்படையில் யுத்தம் புரிந்து வெற்றி வாகை சூடுதல். இதனைத்தான் குடியாட்சியில் அன்பு, ஆதரவு, அரவணைப்பு, ஆட்கொள்ளல் அடிப்படையில் ஒரு சில தவறுகள் நடக்கும் பொழுது உண்ணா நோன்பு, உள்ளிருப்பு போராட்டம், கருப்பு கொடி ஏற்றுதல், மௌனப் போராட்டம் அடிப்படையில் தன்னைத்தானே தலைவர்கள் வருத்தி கொள்ளுதல். முக்கியமாக வன்முறை கிடையாது, அறநெறி அடிப்படையில் தன்னைத்தானே வருத்தி கொள்ளுதல். பொதுமக்களுக்கும் இடையூறு, இன்னல்கள் ஏற்படாத வண்ணம் கடற்கரையில் தலைவர்கள் அமரரான இடத்திலும் தன்னலம் பாராமல், தற்காப்பு இல்லாமல், பிறர் நலனுக்காக அமைதியாக இருக்கும் அறநெறி போராட்டம். புராணத்தில் மீனாட்சி திடப்பொருளில் உள்ளிருப்பு போராட்டம், அத்திவரதர் நீர்நிலையில் உள்ளிருப்பு போராட்டம். வெளிநாட்டவர் ஆதிக்கம் நீங்கினப்பன் தமிழர் ஆட்சி வந்ததுக்கப்புறம் மேலும் சிறப்பாக செயல்படுதல். முடியாட்சியில் எதிரிகளிடமிருந்து வேந்தர்கள் காப்பாற்றி கொள்ள பாதாள அறை, சுரங்கப்பாதைகளில் பதுங்கி பொருளாதாரம், ஆயுதங்களை சேகரித்து போரிட்டு வெல்லுதல். இதே தான் குடியாட்சியில் அறப்போர், உண்ணா நோன்பு, கருப்பு தினம் என்று பிறருக்கு பாதிப்பு வராத வண்ணம் பிறர் நலன் கருதி தன்னைத்தானே வருத்தி கொள்ளும் அறநெறி போராட்டம். கண்டிப்பாக வன்முறை கிடையாது. புராணத்தில் நடந்தது தான் முடியாட்சியில் நடந்தது தான் குடியாட்சியில். பேரை தான் மாற்றிருக்காங்க. மீனாட்சி, அத்திவரதர், உள்ளிருப்பு போராட்டம். முடியாட்சியில் வேந்தர்கள் சுரங்கப்பாதை, பாதாள அறை, பதுங்குதல். குடியாட்சியில் தர்ணா, உண்ணா நோன்பு, கருப்பு தினம் என்று அறநெறி அடிப்படையில் பகவத்கீதையில் சொன்ன மாதிரி பேரை தான் மாற்ற முடிஞ்சதோ இல்லை, செயல்பாடு பூரா ஆன்மீகத்தில் உள்ள ஆளுமை தான். தமிழ் அடிப்படையில் இதற்கு தமிழ் மீதும் பற்று வேணும், ஆன்மீகத்திலும் பற்று வேணும். பிற மொழியில் இருந்து வந்தவர்களுக்கு இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை தேவையில்லை. ஆனால் தமிழ் ஆன்மீகம் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும் ஊக்கப்படுத்தும், தெம்பூட்டும் தகவல் தான் இதை தவிர யார் மனதையும் புண்படுத்தும் தகவல் கிடையாது. காரணம், தெய்வம் ஒன்றும் செய்யலே என்றும் மொழியை இழிவுபடுத்துகிறார்கள் என்று தமிழ் பற்றுள்ளவர்களுக்கும் இது ஊக்கப்படுத்தவும் தெம்பூட்டும் பதிவேடு தான், தகவலை தான் சொல்கிறேனே ஒழிய இது யார் மனதையும் புண்படுத்துவதற்கு கிடையாது. ஸ்ரீரங்கம் சிற்பமும் இதே மாதிரி சேதம் விளைவிக்கும் போது அதே இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி தான் பாதுகாத்து ஸ்ரீரங்கநாதருக்கு அவர் உணவாகிய சப்பாத்தியும் லுங்கியும் உடுத்தி பூஜை புனஸ்காரங்களை செய்தார். பிறகு ஆன்மீக அடிப்படையில் ஆளுமை வரும் பொழுது, தமிழர் அடிப்படையில் வரும் பொழுது அந்த உற்சவரை அவர்களிடம் ஒப்படைத்தார். அவருக்கு நினைவாகவே இன்றும் ஸ்ரீரங்கத்தில் முதல் பூஜை எந்த பெண்மணி பாதுகாத்து ஸ்ரீரங்கத்தை திரும்ப உற்சவரை வழங்கினாரோ அவர்களுக்கு அவர் ஆச்சாரப்படி சப்பாத்தியும் லுங்கியும் உடுத்தப்படுகிறது. ஒரு முறை ஒரு பூஜைக்கு ஸ்ரீரங்கத்தில் முதல்ல பூஜை அந்த துலுக்க பள்ளி நாச்சியார் என்ற பெயர் அடிப்படையில், அன்பு அடிப்படையில், அரவணைப்பு அடிப்படையில், ஆதரவு அடிப்படையில், ஆட்கொள்ளல் அடிப்படையில், வழிபாட்டு வைத்தியம், ஆளுமை, ஆன்மீக முத்தமிழ். சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். லுங்கி, சப்பாத்தி அவர்களுடைய கலாச்சார வழிபாடு. அதை இன்றும் ஏற்று வரக்கூடிய சந்ததிகளுக்கும் தெரியப்படுத்துவதே ஆன்மீக வைத்திய ஆளுமை. மேலும் சில உதாரணங்கள்.
வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், சுபாஷ் சந்திர போஸ், பூலித்தேவன் ஆகியோர் வெளிநடப்பும் பதுங்கியும் ஒதுங்கியும் அறநெறிப் போராட்டம். தற்காப்பு பயிற்சி தமிழன் உத்தி. இதைத்தான் இயற்தமிழில் பதுங்குவதும் பாய்வதும். தமிழன் தற்காப்பு பயிற்சி யுத்தி. மருது சகோதரர்கள், பூலித்தேவன் நம் ஆன்மீக முன்னோர்களிடம் சரணடைந்தார்கள், எதிரியிடம் சரணடையவில்லை. அதாவது மருது சகோதரர்களாய் காளையார் கோயிலை தகர்க்கப்படும் என்ற ஒரு வாசகத்தை கேட்டு கோயில் பாதுகாக்க வேண்டும், அதற்காக என்னுயிரை தருகிறேன் என்று ஆலயத்திற்காக தான் பணிந்தார்களே தவிர எதிரிக்கு பணியவே இல்லை. பூலித்தேவனும் சங்கரன் கோயிலில் ஆலயத்தில் தரிசனம் பண்ணுவதற்காக உள்ளே சென்றவர் திரும்பவில்லை. ஆலயத்தில் அறநெறிப்படி தமிழ் கலாச்சாரப்படி எதிரியிடம் சரணடையவில்லை, நம் முன்னோர்களிடம்தான் சரணடைந்தார்கள். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். அதற்கு தமிழ் மீதும் ஆன்மீகத்தின் மீதும் பற்று வேணும், விருப்பம் வேணும். விருப்பம் இல்லாமல் பிற மொழியிலிருந்து வருவதற்கு புலப்படாது. அப்பேற்பட்டவர்களுக்கு இத்தகைய தகவல்கள் தேவையும் இல்லை, உதாசீனப்படுத்தி கொள்ளலாம். இதனையே முண்டாசு கவிஞர் 30 கோடி முகமுடையாள், சிந்தனை ஒன்றுடையாள் என்றுதான் பாடியிருக்கார். இதற்காக அன்றைய இருந்த காலகட்டத்தில் 30 கோடி மக்கள் தொகை, அதை இப்போ எடுத்துக்கிட்டு அவர் தவறாக சொன்னார்னு தான் மேலே நல்லவனோ அவர் கெட்டவர்னு உறுதிப்படுத்துவர்களை சொல்லும் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். தமிழும் ஆன்மீகமும் அன்றன்ற காலநிலையில், பருவநிலையில், தட்பவெப்ப நிலையில், தொழில் அடிப்படையில், உயர்வு தாழ்வு, மேலோர் கீழோர், ஆண் பெண், அர்த்தநாதீஸ்வரர் எந்தவித பாகுபாடும் கிடையாது. அன்பு, ஆதரவு, அரவணைப்பு என்ற அடிப்படையில் தான் புனையப்பட்டிருக்கும். 30 கோடி முகமுடையாள், சிந்தனை ஒன்றுடையாள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முகங்கள். ஒருத்தர் மர வேலை செய்யலாம், ஒருத்தர் வன வேலை செய்யலாம், ஒருத்தர் பயண சார்ந்த தொழில், ஒருத்தர் உழவு தொழில், ஒருத்தர் போர்க்கருவி செய்தல், இப்படி பலதரப்பட்டு செய்யலாம். ஆனால் எல்லாரும் மக்கள் என்ற அன்பு, அரவணைப்பு, ஆதரவு என்ற அடிப்படையில் சிந்தனையில் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள் என்பதைத்தான் இயற்தமிழில் ஆன்மீக முத்தமிழ். அதற்காக இப்போ 130 கோடி மக்கள் இருக்குது, இவர் 30 கோடின்னு தவறாக சொல்லிட்டார்னு விவாதம் பண்ணுவவர்கள் சொல்ல எடுக்க வேண்டாம். காரணம், தமிழர்களுக்கும் ஆன்மீகர்களுக்கும் மட்டுமே இந்த தகவல். பிற மொழி உள்ளவர்களுக்கு, தமிழ் பற்று இல்லாதவர்கள் இந்த தகவலை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். புராணத்தில் ஸ்ரீரங்கத்தில் துலுக்க நாச்சியார், முடியாட்சியில் காயிதே மில்லத், குடியாட்சியில் அப்துல் கலாம். இங்கு அன்பு மட்டும்தான் பாதுகாக்க பராமரிக்கப்பட்டுக்கிட்ட ஒழிய தொழில் ரீதியாகவோ ஆடை ஆபரணங்கள் அணிகலன் குடியிருப்பு அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காகவே முன்னுதாரணம். காரணம், வீட்டுயர்வே நாட்டுயர்வு, நாட்டுயர்வே வீட்டுறவு. ஆன்மீக முத்தமிழ், ஆளுமை வைத்தியம். மேலும் அத்திமரத்தால் செய்யப்பட்ட வரதராஜ பெருமாள் இன்னும் சென்னை மாகாணத்திலும் மற்றொரு இடத்திலும் உள்ளார். அங்கு இந்த 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அத்திவரதர் காட்சி கிடையாது. காரணம், எதிரிகளிலிருந்து பாதுகாத்து பராமரித்து தற்காப்பு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே 40 ஆண்டுகளுக்கு முறை காஞ்சியில் அத்திவரதர் காட்சி. ஆனால் அதே அத்திமரத்தில் செய்யப்பட்ட அத்திவரதருக்கு சென்னை மாகாணத்தில் இந்த 40 ஆண்டுக்கு ஒரு முறை நிகழ்வு கிடையாது. காரணம், தனக்கு தெரிவித்த தகவலை தனது சந்ததிகளுக்கும் தெரிவிக்க வேண்டும். தற்காப்பதும் பதுங்குவதும் பாய்வதும் அனைவருடைய பொது நலத்திற்காக இருக்க வேண்டும், தன்னலத்திற்காக இருக்கக்கூடாது என்ற ஆன்மீக முத்தமிழ் ஆளுமை. தாய்மைக்கும் கருவறை, ஆலயத்திற்கும் கருவறை. தாயின் கருவறை 10 திங்கள் உதிரம் சேகரிக்கப்பட்டு அதன் மூலம் வருவது தான் சிசுக்கள். இது தீட்டு கிடையாது. தீட்டு என்ற உதிரத்தின் மூலம் சேகரிக்கப்பட்டது தான் ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் என்ற சரீரம்.
இதை வைத்து தமிழ் பற்றில்லாதவரும் ஆன்மீக பற்றில்லாதவரும் பிற மொழியிலிருந்து வந்தவர்கள் ஊடுருவல் காரணமாக பொருளீட்டல் காரணமாக தீட்டு என்பதார்கள். உடம்பே தீட்டு என்றால் அந்த உடம்பு கோயிலுக்குள்ளே போகக்கூடாதா என்று இதே புராண அடிப்படையில் சில வாசகங்களை உதாரணத்திற்கு முன்காட்டி மகா மேதைகள் முனிவர்கள் உபதேசித்துள்ளனர். அதற்கு பட்டினத்தார் ஐயரண்டு திங்களால் உதரத்தால் உருவானது என்று பட்டினத்தார் பாடியிருக்கார். அப்போ உடம்புலையும் எந்தவித தீங்கு தரக்கூடிய கிருமிகள் தான் பாதுகாப்பு அல்ல என்றோ அதைத்தான் ஒதுக்க வேண்டுமே ஒழிய முழுமையாக யாரையும் ஒதுக்கக்கூடாது. அதற்காகத்தான் 3 நாள் என்று அந்த கிருமிகள் தொற்று பராமல் இருக்க சுகாதாரம் பராமரிப்பு பாதுகாப்பு என்று ஆன்மீக வைத்திய முறை. இதனை வைத்து சில 25 இழப்பீடுகளை வைத்து 75 பேர் லாபம் அடைவதற்கு பெயர் ஆன்மீகமல்ல, இது பொருளீட்டும் தன்மை. தாயின் கருவறையில் 10 திங்கள் உதரத்தில் உருவானதுதான் ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் சரீரம். இது அனுபவமுள்ள வைத்திய தொழில் தெரியோருக்கு மட்டும் புரியும். பிற தொழில் புரியோருக்கு தெரிய வாய்ப்புகள் கிடையாது. 40, 50, 60, 70, 80, 90, 100 வயது வாழும் மானிட உயிர்கள் நன்று தீது எது என்று ஆய்வு தொடரும் சூழ்நிலை இருக்கையில் பல யுகமாக அறநெறி அடிப்படையில் சதுர்வேதம் அடிப்படையில் இயற்கை கடைகள் எப்படி நன்று தீது எது என்று அறியாமலா பலனை நல்குவார்கள்? காரணம், நம்ம தாய் தகப்பன் நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு தான் நினைப்பாங்களோ ஒழிய பிள்ளைகள் கெட்டு தாய் தகப்பன் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. தாய் தகப்பன் என்பது நம் முன்னோர்கள், ஆன்மீகவாதி, ஆன்மீக வழிபாடு என்று கிழக்கிந்திய கம்பெனி என்ற அடிப்படையில் பொருளீட்டும் அடிப்படையில் தமிழர் கலாச்சாரப்படி பண்டமாற்று முறை மறைக்கப்பட்டு பொருளீட்டும் முறை கையாளப்பட்டதோ அன்று முதல் சகோதரத்தன்மை மறைந்து கலவரம், உற்றார் உறவினர் கூட்டு குடும்பம் மறைக்கப்பட்டு தனி குடும்பம், தனி குடித்தனம், பணிந்து துணிந்து விரைந்து விவேகம் கலந்த வீரத்துடன் ஆய்வு செய்தால்தான் வாழ்வாதாரம். மாறாக அடிமை, கோழை, செயல் திறமை குறைவு, வீரமில்லாத முரட்டுத்தனம் வாழ்வாதாரத்திற்கு பின்னடைவுதான் காரணம். இந்த பிளவுகள் ஏற்பட பொருள் என்ற உபகரணமே மையமாக செயல்படுகிறது. இதனை அறிந்துதான் நாம் ஆன்மீக முத்தமிழர்கள் பண்டமாற்று முறையை கையாண்டார்கள். காரணம், பண்டமாற்று முறையில் பதுக்கவோ ஒதுக்கவோ உதாசீனப்படுத்தவோ முடியாது. இயற்கை அடிப்படையில் வளர்வது தேய்மானம் உண்டு. இதனால் அன்றைய தேவை என்னவோ அதை மட்டும் கையாளப்படுகிறது. என்றைக்கு பொருள் என்ற அடிப்படையில் வந்ததோ அன்று முதல்தான் பதுக்குதல் ஒதுக்குதல் வந்தது. இதையே தான் இசைத்தமிழில் பகுத்தறிவு என்ற கவிஞர் எழுதினது. இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனால் பதுக்கிற வேலையும் இருக்காது, ஒதுக்கிற வேலையும் இருக்காது. உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டால் கெடுக்கிற நோக்கம் வளராது, மனம் கீழும் மேலும் புரளாது. திருடாதே பாப்பா திருடாதே என்று குழந்தைகள்லேயே அறிவை ஊட்டி வளர்க்குற பாடல் தான் ஆன்மீக முத்தமிழ். இசைத்தமிழ்ல ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். மேலும் ஒரு கவிஞர் தமிழுக்கும் அமுதென்று பெயர், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு மேல் என்று தான் எழுதியிருக்கார். அதனால் தமிழை மேலே விரும்பு. தமிழை விரும்பாமல் பிற மொழியிலிருந்து வந்து தமிழ்னு சொன்னால் தமிழ் விளங்காது. அப்படி தமிழை படிக்கும்போது அமுதம் போல சாகாத வகரம் பெற்றது இருக்கும். அந்த அடிப்படையில் நம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, 60 ஆண்டு காலம் 60 நாளிகை அடிப்படையில் செயல்பட்டார் என்பது புலப்படும்.
அது ஆன்மீகத்தில் நம்பிக்கை வேணும், தமிழ் மீதும் இப்போ நம்பிக்கை வேணும். தமிழ் மீது பற்று கொண்டதுனால தான் இந்த தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று எழுதின கனக சுப்புரத்தனம் என்ற இயற்பெயர் கொண்டவர் பாரதி என்ற கவிஞர் மேலு பாசம் கொண்டனால் பாரதிதாசன் என்று தமிழ் அடிப்படையில் தான் பேரை மாற்றியிருக்கா ஒழிய பிற மொழி பேரை மாற்றவே இல்லை. காரணம், தமிழ் மீதும் பற்று வேணும், ஆன்மீகத்து மீதும் பற்று வேணும். இரண்டிலும் பற்றில்லாதவர்கள் இந்த தகவலை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஆன்மீகம் முத்தமிழ், சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். தன்னைத்தானே தவறுகளை திருத்திக் கொள்வது அனுபவம் என்ற ஆன்மீகம். தவறுகளை நியாயப்படுத்தி பிறர் மீது நீதான் செஞ்ச, நான் சொன்னதை கேட்கல என்று கட்டாயமாக உட்புகுத்துதல், திணித்தல், மழுங்கச் செய்தல், ஆவேசப்படுத்துதல், ஆட்கொள்ளுதல், ஆதிக்கம் என்ற அடிப்படையில் அது ஒரு பிணியாகவே பரவப்படுகிறது. காரணம், தமிழ் பற்று குறைந்து பிற மொழி ஆதிக்கம் ஊடுருவல்தான். பேச்சு சுதந்திரம்தான் கொடுத்துருக்காங்களே தவிர எழுத்து சுதந்திரத்தில் இன்னும் பொருளீட்டிட்டு தான் இருக்காங்க. ஆன்மீக முத்தமிழ், சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். ஆன்மீகம் முத்தமிழில்.